குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அமைச்சர் சேகர் பாபு அது சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் அவர் காதில் விழலான்னு சொல்லியும் பதில் சொல்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். அப்படின்னா குப்பை அள்ளுறவங்கள குப்பையாக கருதுகிறார். இது ஜாதி ஆதிக்க அணுகுமுறையை காட்டுது, அதிகார மமதையை காட்டுது. சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்கிற திமுகவும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதியும், அதுக்காகவே பல வழக்குகளை சந்தித்த உதயநிதியும் சேகர் பாபுவை கண்டிக்கணும். இன்னும் இந்த விஷயத்தில் சேகர் பாபு பதவியை ராஜினாமா பண்ண சொல்லணும் அப்படின்றது இன்றைக்கி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் வீட்டில் உண்ணாவிரதம் இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அவர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு, டிஜிபி, கமிஷனர், இவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். வீட்டில் போய் கைது செய்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எந்த சட்டத்தில் இருக்குது? அப்புறம் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்குது? இப்போது ஜெயலலிதா, கருணாநிதி இவங்கெல்லாம் பொது வழியில் உண்ணாநிலை போராட்டம் இருந்திருக்காங்க. சசிகாந்த், செந்தில் திருவள்ளூரில் பொது வழியில் உண்ணாநிலை போராட்டம் இருக்கார். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம். இப்போ அருந்ததியர், ஆதி திராவிடர், தலித்துகள் சொன்னால் அவங்களுக்கு ஒரு நியாயமா? இது எந்த விதத்தில் சமூக நீதி? அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்களுக்காக, தூய்மை காவலர்களுக்காக நீங்கள் நம்ப மாட்டீங்க, தூய்மை காவலர்களுக்கு 65,000 பேருக்கு சம்பளம் 5,000 ரூபா. அரசு பள்ளிகளில், ஊரக பள்ளிகளில் வேலை பார்க்குற தூய்மை பணியாளர்களுக்கு அதிகபட்ச சம்பளம் 2,500 ரூபா. இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை பயணம் கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் மேற்கொள்ளும் பார்த்தோம். எங்கேயுமே அனுமதி தர மாட்டேன்றாங்க. இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனையை பேசக்கூடாது, நீங்கள் பேசக்கூடாது, அந்த போராட்டத்தை எடுக்கிறவங்க அப்படின்ற ஒரு அணுகுமுறை எடுக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான அணுகுமுறை. இன்னைக்கு கூட நான் தோழர் பாலகிருஷ்ணனோட ஒரு நேர்காணல் கேட்டேன். அப்போ பிரச்சனை எங்களுக்கும் அரசோட கொள்கை முடிவுக்கும். இப்போ இந்த பிரச்சனையை தீர்வு காணணுன்னா ஒருதலை பட்சமாக அவங்க தான் அறிவிப்பு வெளியிட்டு தீர்வு காண முடியாது. போராட்டத்தில் இருக்கிற தூய்மை பணியாளரோட அந்த போராட்டத்தை வழிநடத்துகிற உழைப்போர் உரிமை இயக்கத்தோட, இடது தொழிற்சங்க மையத்தோடு பேசி தீர்க்கணும். இப்போ அதுக்கு முதலமைச்சர் முன் வரணுன்றதை கேட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெகு விரைவிலேயே அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோட, தொழிற்சங்கங்களோட ஆதரவோட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்துக்கிற ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம், உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நிஷா பானுவை சுப்ரீம் கோர்ட் கலீஜியம் கேரளாவுக்கு மாற்ற சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த நீதிபதி அதிகார வரையறையெல்லாம் தாண்டி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. நீதிபதிகள் ரமேஷ், அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயணன், இவங்க டிவிஷன் பெஞ்ச். அப்போ டிவிஷன் பெஞ்ச் மேனாள் நீதிபதி பார்த்திபன் கைதுக்கு பிறகு வன்முறையில் காவல்துறை ஈடுபட்டதா அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு நியமித்தாங்க. அப்போ டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும். அவசரமாக நிஷா பானு வழக்கு எடுக்கிறாங்க. வழக்கு எடுத்து 9ஆம் தேதி ஆர்டர் போட்டதாக சொல்கிறாங்க. 12ஆம் தேதி தான் அப்லோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை அப்படின்றாங்க. முதல்ல என்ன சொல்கிறோன்னா, இது ஜுடிஷியல் இம்ப்ராப்பரைட்டி. அந்த நீதிபதி இப்படி செஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அப்போ ஒரு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை இன்னொரு டிவிஷன் பெஞ்சை நீக்க முடியாது. அது இன்ட்ரீம் ஆர்டர் இல்லை, இடைக்கால உத்தரவு எதுவும் இல்லை, ஃபைனல் ஆர்டர், இண்டிபெண்ட் ஆர்டர். அதுக்கு எதிராக எஸ்எல்பி தான் போட முடியுமே தவிர, இங்கே கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்னா ஒரு கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் போட்டது.
ஆனால் அந்த அம்மா ஆர்டர் போடுறது ஹெச்சிபியில் ஆர்டர் போடுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய முழுக்க முழுக்க கேரளாவுக்கு போகிறதுக்கு முன்னே அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய செய்கையை வந்து உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ கண்டிக்கணும். ஏற்கனவே தலைமை நீதிபதி ஒன்று செஞ்சுருக்கார். பெண் தொழிலாளர்கள் மேலே மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டது, பாலியல் துன்புறுத்தல் இருந்ததுன்னு ஜோதி இன்னும் ஒரு 12 பேர் ஒரு வழக்கு போட்டாங்க. அது தலைமை நீதிபதி முன்ன விசாரணைக்கு வந்தது. அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஹெச்சிபி வழக்கையும் அந்த வழக்கையும் சேர்த்து கிளப் பண்ணிட்டார். நிஷாபானு இப்படிலாம் பண்ணுறாங்கன்றதுனால தான் அது மாதிரி கிளப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் வழக்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது இது வரைக்கும் பொது வழியில் வரல, ஊடக உலகத்தோட கவனத்துக்கும் வரல. நீதிபதி சுரேந்தர் தனி நீதிபதி அதுதான் கார்பரேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அவுட் சோர்சிங் முடிவில் தலையிட மாட்டோன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீதிபதி சுரேந்தர் என்ன எழுதினார்னா, அவுட் சோர்சிங் விஷயத்தில் தொழில் தீர்ப்பாயம் மேற்கொண்டு வழக்க நடத்த முடியாதுன்னார். இப்போது நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ், சக்திவேல் இரு நீதிபதிகள் அமர்வோம் அந்த தீர்ப்பை மாற்றிருக்குது. அந்த தீர்ப்புக்குள்ளே ஒரு மிக முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்குது. என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்குதுன்னா, அவுட் சோர்சிங் நியாயமா இல்லையா என்ற எழுவினாவை தொழில் தீர்ப்பாயம் மேற்கொண்டு விசாரிக்க முடியும், தீர்ப்பளிக்க முடியும். தொழிற்சங்கத்திற்கு அது தொடர்பாக கிளைம் ஸ்டேட்மெண்ட் போடுவதற்கு உரிமை உண்டு அப்படி சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பொது வழியில் வரல இந்த தகவல். குறிப்பாக வந்து இன்றைக்கி இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தகவலையும் சொல்ல விரும்பினோம். நீங்கள் அப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு இறுதியாக எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறன்றீங்க, ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை தான் எதிர்க்கிறன்றீங்க. அப்போ அவங்க அதானியை கட்டிட்டு அழுகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ராம்கி அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்துலேருந்து வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு போகிற ஆளுக்காக அடிக்கோட் தட்டு மக்கள், கடைநிலை மக்கள், அவங்கள தினந்தோறும் பிடிச்சி தூக்கிட்டு போகிறது, கையை காலை பிடிச்சி தரன்னு இழுக்கிறது, அவங்கள கொண்டு போய் வண்டியில் குண்டு கட்டாக போடுறது, இந்த அணுகுமுறையை தமிழ்நாடு அரசு கைவிடணும். இது தமிழ்நாடு அரசுக்கு நல்ல அணுகுமுறை இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் உண்மையிலே தூய்மை பணியாளரில் மதிக்கிறீங்கன்னு காட்டணும். நீங்கள் 3 வேளை உணவுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கீங்க சொல்கிறது அது தீர்வு இல்லை. நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் நேரடியாக நடத்தின போது எந்த சலுகையும் தரமாட்டோம், ஆனால் கான்ட்ராக்டர்கிட்ட போனால் சலுகை உண்டு. தப்பு. இந்த அணுகுமுறை திமுகவுக்கு நல்லதில்லை. திமுக அரசாங்கத்துக்கு சமூக நீதின்னு பேசுறதுக்கு திராவிட மாடலுக்கு நல்லதில்லை. அதனால் தூய்மை பணியாளர் விஷயத்தில் 2026 தேர்தல் வரும்போது இந்த 2 மண்டலம் இது போக ஏற்கனவே 4-8 வராதுன்னு மகேஷ்குமார் சொன்னார். அதை கணக்கில் வச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னே தேவையில்லாமல் இந்த ஒப்பந்த மையன்றத அந்த முடிவுக்குள்ளே போக வேணாம். அந்த முடிவுக்கு போகாமல் மீண்டும் இந்த தூய்மை பணியாளரில் அவங்க கேட்குற அந்த ஒற்றை கோரிக்கை 31/7/2025 அன்றைக்கி எப்படி இருந்தாங்களோ அப்படியே கொண்டு போய் மாநகராட்சி ஊழியர்களாக வைக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ காவல்துறைக்கிட்ட இந்த 18ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான பேரணி நடத்தணும்னு அனுமதி கேட்டிருக்கோம். அவங்களுடைய பதிலுக்காக காத்துட்ருக்குறோம். 18 வர 18 வர அனுமதிக்கப்பட்ட இடம் ராஜரத்னம் ஸ்டேடியத்துலேருந்து லாங்ஸ் கார்டன் வரைக்கும். பேரணி போகிறதே ஒப்பந்த மையத்தை ட்ராப் பண்ணுங்க, அடுத்து இவங்களை வந்து மாநகராட்சி தொழிலாளியாக வைங்கன்றோம்.
ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. ஊடக நண்பர்களுக்கு நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏன்றீங்களா, மொத்த சென்னையில் 200 வார்டு, 5-6 மண்டலம். இப்போ வழக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு விட்டுருவோம். ராம்கி, உர்பேசர் இவங்க மீதி எல்லா வார்டுலையும் இருக்காங்க. ராம்கியும் உர்பேசரும், நம்ம மேயர் பிரியாவும், மகேஷ்குமாரும், கமிஷனர் குமரகுருபரனும் ஒன்று செய்யட்டும். எல்லா இடங்கள்லையும் என்ன சம்பளம் தராங்க, 5-6 மண்டலம் போக மீதி இடங்களில் ஒப்பந்த தொழிலாளிக்கு கோர்ட் சொன்ன சம்பளம் தராங்களா காட்டட்டும். அவங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் கோர்ட் சொல்கிற சம்பளம் தரோம்னா, நீ 5-6 சொல்லாத, ஏமாத்தாத. 200 வார்டு, 200 வார்டில் பெரும்பாலான வார்டு ஒப்பந்தக்காரர்கிட்ட தான் இருக்குது. சம்பள பில்லை கொடுத்து காட்டு. நீ ஊடகங்களில் பகிர்ந்துக்கோ, எல்லா எலக்ட்ரானிக் ஊடகத்தில் பகிர்ந்துக்கோ, பிரிண்ட் ஊடகத்தில் பகிர்ந்துக்கோ, சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கோ. என்ன கொடுக்குறாங்கன்னு, அர்பேசர் என்ன கொடுக்குறாங்க, ராம்கி என்ன கொடுக்குறாங்க சொல்ல வேண்டியதானே. உனக்கு உண்மையிலேயே மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லாமல் இருக்கட்டும். வெளியில் பகிரங்கமாக பகிர்ந்துக்கோ, கோர்ட் சொன்ன சம்பளம் தரோன்னு. இல்லை, பொய் சொல்கிறாங்க. நீதிமன்றம் 761 ரூபா கொடுக்க சொன்னது, தூய்மை பணியாளர்னு யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் நாள் கூலி சட்டப்படி. இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 2 மண்டலம் பார்க்காதீங்க. சென்னையில் 15 மண்டலம், மீதி 13 மண்டலத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னு கொண்டு காட்ட சொல்லுங்கள், தெரிஞ்சிடும்ன்ற. நாங்கள் சொல்கிறது சரியா அவங்க சொல்கிறது சரியான்னு தெரிஞ்சிடும். அதான் சொன்னேன்னா, அதாவது இப்போது உங்களுக்கு தெரியும், எங்கள் போராட்டத்தை பகிரங்கமாக சிபிஎம் ஆதரிக்கிறாங்க, சிபிஐ ஆதரிக்கிறாங்க, தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதரிக்கிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு, நான் தான் திருப்பி சொல்கிறேன், ஆர்.என். ரவி தவிர மீது எல்லாருமே ஆதரிக்கிறேன்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாருடைய ஆதரவையும் திரட்டி, ஏடிஎம்கேவும் அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் ஆதரிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது அன்றைக்கி முதல் நாள் வீட்டில் உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள கூட்டு போகும்போது அதிமுககாரங்க அந்த வண்டி முன்னாடி கூட உட்காந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது எல்லாரோட ஆதரவோட ஒரு பிரம்மாண்டமான அணிதிரட்டலோட ஒரு பெரிய போராட்டம் நடத்தணுன்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். நீங்கள் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ராம்கியும் அர்பேசரும் 5வது 6வது மண்டலம் மட்டும் இல்லை, சென்னையில் 15 மண்டலம், 200 வார்டு. 200 வார்டில் இது 2 சேர்த்து 30 வார்டு தான் வரும். மீதி 170 வார்டு பாருங்கள். இந்த 170 வார்டில் என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு காட்ட சொல்லுங்கள். அதுதான் கான்ட்ராக்டர் கொடுக்குற சம்பளம். இது கண்ணில் மண் தூவர்த்து கொடுக்குறது. தமிழ்நாடு முழுக்க ஒரு பரப்புரை பயணம் போகிறோம், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்காக. அந்த பரப்புரை பயணத்தை தான் தடை செய்கிறாங்க. அதில் நாங்கள் ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம்னு ஒரு பிரசுரம் வெளியிட்டிருக்கோம். அது எல்லாருக்குமே ஒரு காப்பி தரோம். அதாவது செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி துவங்கி பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் 17 வரைக்கும் செய்யலான் இருந்தோம். அதுதான் சமூக நீதின்னு. தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம், தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம், இதுதான் கோரிக்கை. ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் இதுதான். அப்புறம் இந்த பணிகளில் இயந்திரமயம் எவ்வளோ துரிதமாக புகுத்த முடியுமோ அவ்வளோ துரிதமாக புகுத்துங்க. இந்த கோரிக்கைகளில் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்கேயுமே அனுமதி தர மாட்டேன்றாங்க.
அப்படின்னா இது காவல்துறையினுடைய அராஜகம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக முதலமைச்சர் இதை பற்றி யோசிக்கணும். இது போலீஸ் ராஜ்யம் நடக்குதுன்ற விஷயம் வரக்கூடாது. இப்போ ஒரு தெருமுனை கூட்டம் போடுறதுக்கு அனுமதி இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறார், கரெக்ட் தான், போக வேண்டியது தான். அவர் எதிர்கட்சின்னு போனோம். விஜய் போகிறாரு, வெற்றி கழகம், கரெக்ட், போட்டோம். அப்போ அவங்கெல்லாம் போகலாம், தூய்மை பணியாளர் சார்பாக நாங்கள் போகக்கூடாதா? அப்போ தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்காக போராடுறவங்கலாம் பயங்கரவாதிகள், தேச விரோதிகளா? முதலமைச்சர் இதை யோசிக்கணும். அப்போ போராட்டம் நடத்துகிறவங்க, அடித்தட்டு மக்களுக்காக கோரிக்கை வைக்கிறவங்க, அவங்க மேலே போலீஸ் ராஜ்யம் பரவுன்றது, பாயுன்றது சரியான அணுகுமுறை இல்லை.